வணக்கம். இன்றைக்கு அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பேச போறோம். ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கீபோர்டு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள போட்டு மிதின்னு மிதித்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ ஆதாரத்தோட போட்டு இது ராபரி ஆன்ஸ். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதாவது இந்த தற்குறிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி வீடியோ போட்டாங்க. எப்படி தெரியுமா? அந்த காலகட்டம் எனக்கு ஒரு 12 வீடியோக்கு மேற்பட்டு சார்லஜே சகோதரன் போட்டிருந்தாரு. அப்போ அந்த கண் பார்வை தெரியாத சகோதரனுக்காக நம்ம நின்னோம். அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஏம்ல தான் போய் பல பிரச்சனைகள் உண்டாச்சு, பலதரப்பட்ட கோணங்களில் போச்சு. ஆனால் அந்த சகோதரன், சார்லஜே சகோதரன், இந்த சகோதரன்கிட்ட இருந்து எந்த ஏமாற்று வேலையும் பண்ணலை, ஏமாற்றவும் இல்லை. அவர் எல்லா காரியங்களையும் பண்ணி சுலபமாக முடிஞ்சிட்டு. ஆனால் இந்த கட்டத்தில் வந்து இவன் இப்படி பேசணுன்ட்டு எப்படி இருப்பாருங்க. அப்போ அவனுடைய விஷயம் எல்லாம் கார்னர் பண்ணி யாரெல்லாம் எப்படி நோஸ்கட் பண்ண முடியும், எப்படி தரம் இறக்க முடியும் அப்படிங்கிறத ட்ரிக்கா யார் பயன்படுத்திருக்கான் அப்படின்னா ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி. அவன் கூட நண்பனாக கூட இருக்க முடியாது, அவன் கூட சகோதரனாக கூட இருக்க முடியாது. அவன் காரியக்கார தான் தின்னி அப்படின்னு சொல்லலாம், தான் தின்னி தற்குறிகள் அப்படின்னு சொல்லலாம், தான் தோன்றித்தனமாக இருக்கிறவர்கள். அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும். இதுதான் இவங்களுடைய கொள்கை, ஏம் எல்லாமே அதுதான். ஆரம்பத்தில் வந்த ஏம் வேற, ஆனால் இப்போ இருக்கிற ஏம் வேற. இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறவன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனுங்க, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எவனை வேணாலும் கார்னர் பண்ணி நோஸ்கட் பண்ணி கீழே இறக்குறதுக்கு என்ன வழி உண்டோ அவைகளை செய்யக்கூடியவன் இந்த தற்குறிகள். அவன் சொன்னது ரைட்டு, நாம சொன்னது தவறு அப்படிம்பா. இல்லை நீ இந்த இதில் வந்து எப்படின்னா ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டின்னு போடுற, அதாவது வறுப்பாளர் அப்படின்னு போடுற, வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்களை வறுத்தெடுப்போம் அப்படிங்கிற வேத வாக்கியம் இல்லை. இப்போ வேத வாக்கியத்தின்படி சொல்கிற நீ அதில் இல்லைப்பா. அதே போல் மார்பிங் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொன்னோம். கடைசியில் மார்பிங் ஏன் மண்டையே எடுத்து மார்பிங் பண்ணி அவனா பேசியிருக்கான். அப்போ என்ன மாதிரியான ஒரு நக்கல், ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள் இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற தற்குறிகள். தற்குறின்னா வந்துட்டு வேற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. தற்குறி அப்படின்னா செம்பட்டையம் இருக்குல்ல, செம்பு பட்டயம் உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியல, எங்கள் அப்பா வச்சிருக்கு செம்பட்டயம். இந்த செம்பட்டயத்தில் அத்தாச்சிக்கு எழுதுவாங்க. அத்தாச்சிக்கு எழுதும்போது கையெழுத்து போட தெரியாதவனை, படிச்சும் மூளை வளராதவன், அவனை தான் தற்குறின்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அதனால் வேறு விதமாக எடுத்துக்க கூடாது. இந்த தற்குறிகள் எந்த காரியத்துக்கும் ஆகாதவர்கள். ஆனால் சார்லஜே சகோதரன் கோவப்படுவார், அவர் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, ஆனால் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதாரு, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாதாலே விசனப்படுவார். ஒரு விஷயத்தில் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய மனுஷன். ஏன்னா நான் ஒரு இடத்துல பேசினேன், ஐயோ உங்களை நான் அறியாமையில்லா சண்டை போட்டேன், இவ்வளோ தூரம் வரைக்கும் வீடியோ போட்டு அறியாமையில்லா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனம் மருந்தினார். எங்கே போனாலும் எந்த இது பண்ணாலும் வச்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை அடித்து தும்சம் பண்ணாங்க, பரிசேயர்கள் தூஷணமாக பேசினார்கள். இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் போச்சு. ஆனாலும் ஆண்டவர் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு கடைசியாக சொன்னார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட கடவுளை தான் நம்ம வணங்குறோம். மனம் திரும்பிய பிள்ளை போல் அமர்ந்திராவிட்டால் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீங்க, பிறருக்காக ஓடுங்க அப்படின்னாரு. நான் பிறருக்காக ஓடுனேன், அதனூடாக சண்டை வந்தது, அதனூடாக நான் பேசினேன். அதெல்லாம் வேறு விதமாக எடுத்துட்டு ஒரு மாம்சம் உள்ளவன் அப்படிங்கிறத திட்டமும் தெளிவுமாக இவன் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்தாக்கில் இவனுடைய வீடியோ கமெண்ட்டில் ஒரு செக்ஷனில் போட்டிருக்கான், வளகொலா கொலகொலன்னு பேசியிருக்கான். ஒரு 45 நிமிஷம் வளகொல கொலகொலங்கிற மாதிரி பேசியிருக்கான். விடுங்கடா, கதை விடுங்கடா. அதாவது இவனுக்கு யெகோவா விட்னஸ் மாதிரியும் தெரியக்கூடாது, ஒன்லி சீசன் மாதிரியும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு குழப்பி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். நாங்கள் கிறிஸ்துவன்னு தெரியணும், அந்தி கிறிஸ்துவ மாதிரியும் தெரியக்கூடாது. இப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு குழப்படியான ஒரு வீடியோவை போட்டு இவனுக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்கள் அப்படிங்கிறது திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. புரியுதுங்களா? 1 யோவான்ல நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனை அல்லாமல் யார் பொய்யன்? புரியுதுங்களா? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் உண்மை அனுப்பிறவுமாகிய உண்மை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். ஸோ ஆண்டவர் என்றும் பொய்யுரையாத ஆண்டவரை இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் அண்ட் ஒன்லி ஜீசஸ். இவனுக்கு ஜபம் பண்ண மாட்டாங்க, இவனுக்கு நற்கிரியை செய்ய மாட்டாங்க, இவங்களோட நட்புறவாக பயணிக்க முடியாது. இவங்க உடனே என்ன சொல்லு, பரிசேயரை போல. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தாக்கில் அவங்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். யார் தெரியுமா? செட்வாஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரன் வீடியோ போட்டிருக்காப்புல. அவர் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காப்புல. இல்லை 7 சேனல் இருக்கலடா, உனக்கு ஆதரவாக தானடா வந்தான் அந்த பையன். செட்வாஸ் வந்தாங்களா? அப்போ அவனுடைய வீடியோ உனக்கு ஆதரவாக இருந்தோடனே டகான்னு அவனுடைய வீடியோவை, அவனுடைய சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு வீடியோவை நீ ஷேர் பண்ணிக்கலாமே. நண்பன் தானே உனக்கு. இதாக இருக்கும்போது நான்லாம் பேசினேன், எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் தைரியமாக உன்னை குறித்து பேசுனாங்களே இந்த சேனல் போகும்போது. உன்னை விட அவனுக்கு ஃபீலாக இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணுறான், உனக்கு ஷேர் பண்ணுறான். அப்போ அவன் வீடியோவெல்லாம் நீ ஏன் ஷேர் பண்ணலை? அப்போ இவனுக்கு என்ன தெரியுமா, நண்பனாக கூட இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். நண்பனாக கூட இருக்க முடியாது, அவங்களோட உறவாக கூட இருக்க முடியாது. அவங்க விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த லெவலுக்கு வேணாலும் அவன் சூழ்ச்சி பண்ணுவான். சூழ்ச்சியின் ஒரு என்ன சொல்றது, ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், இப்படிப்பட்ட பல பண்பை
ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற தற்குறிகளை வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதனால இனி வருகிற நாட்கள் இந்த தற்குறிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன்? அவனே அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவனா இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பிதாவும் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன தேற்றறிவாளனும் உண்டு. எல்லாம் தனித்தன்மையாக செயல்பட்டு ஒரே தேவனாக நிரூபித்து போனார். ஆகவே இப்படிப்பட்ட டுபாக்கூர்களுக்கு, தற்குறிகளுக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். புரியுதுங்களா? வேறொரு பதிவு.